இன்னைக்கு இருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு பிரெட் உருவாக்கப்பட்டு அதை மனிதர்கள் சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ப முடியுதா? 5000 வருடங்களுக்கு முன்பு எகிப்திய நாகரிகத்துல பிரெட் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஈஸ்ட் அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் மூலமாக பிரெட்டை உப்ப செய்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட அடுப்புல பிரெட்டை சமைத்து சாப்பிட்டிருக்காங்க. மேலும் பிரெட்டை அறுத்து அதை பிளேட் போல பயன்படுத்தி அதன் மீது பிற உணவுகளை வச்சு சாப்பிடும் வழக்கமும் இருந்திருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்பு ரோமானியர்கள் அந்த பண்டைய முறையில் செய்யப்பட்ட பிரெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. பொது இடங்கள்ல பேக்கரிகளை உருவாக்கி விதவிதமான பிரெட்களை உற்பத்தி செஞ்சு அதை சந்தைப்படுத்த தொடங்கினாங்க. காலப்போக்கில் பிரெட் அன்றாட உணவாக செல்வந்தர்கள் மற்றும் ஏழைகள் உண்ணும் உணவாக மாற்றி அமைச்சாங்க. அது இன்னும் பல மாற்றங்களை கண்டு பிரெட் அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஒரு தொழில் புரட்சியா வெடிச்சது. இன்று மேற்கத்திய நாடுகள்ல பிரெட் இல்லாம காலை உணவு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே இந்தியாவில் சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா போன்ற பிரெட் வகைகள் வழக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு இவைகளோடு வெஸ்டர்ன் ஸ்டைல் பிரெட்டையும் கூடவே போர்த்துகீசியர்கள் அறிமுகப்படுத்திய பாவ் பாஜி போன்ற பிரெட்டையும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.